ரொம்ப தெளிவாக கற்றுக்கிட்டேங்க. ரொம்ப லேட்டாக கற்றுக்கிட்டேன். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு விஷயம் கஷ்டம் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், ஆனால் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் இல்லாத மாதிரி வாழணும். அது அடுத்தவனுக்கு பிடிக்கலனா அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இக்னோர் பண்ணிட்டு போகிறது தான் ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஹேர் கட் பிடிக்குது, ஒருத்தர் வந்து முடி வளன்றாங்க, ஒருத்தர் வந்து இப்படி சாப்பிடாதுன்றாங்க, ஒருத்தர் இப்படி சாப்பிட்டுன்றாங்க, ஒருத்தர் வந்து லைக் நீ பேசுறது பிடிக்குதுன்றாங்க, ஒருத்தங்க வந்து நீ பேசுறதே பிடிக்கல பேசாதடான்றாங்க. இதில் எதை பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கன்ஃபியூஸ். ஸோ அதுதான் ஒரே ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி வாழ முடியாது. அதுக்கான ஒரு பூரணமே இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லவனாக வாழுங்க, உங்களுக்கு நல்லது பண்ணுங்கள், யாருக்கும் துரோகம் பண்ணாமல். அவ்வளோதான். இதை தான் நான் லேர்ன் பண்ணேன். பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ஒரு தம்ஸ் அப் போட்டு உங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க, யாருக்கும் துரோகம் இல்லாமல். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஐ எம் வெரி ஃபீல் அப்செட் அபவுட் டு லிவ் மை லைஃப் டு லைக் எவ்ரி ஒன். என்ன பண்ணுறது?